நம்ம நெக்ஸ்ட் இப்போ அந்த ஆர்டர்ல பார்த்தோம்ல, ஆர்டர்ல ரூல்ஸ், ஃபண்டமெண்டல் ரூல்ஸா என்னென்னலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில நெக்ஸ்ட் என்னென்னலாம் அப்ளை பண்ண போறோம். இது வேகமா டக் டக்குன்னு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா? ரைட். collinearity of 3 points. Collinearity மீனிங் என்ன? if 3 or more points are in a straight line. ஓகேவா? collinear அப்படின்னு சொல்லிடலாம். யூஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ ஏபிசி மூணுமே வந்து கொலினியரா இருக்கு. அதோட மீனிங் என்ன? ஏபி பிளஸ் பிசி போட்டோம்னா ஏசி கிடைக்கும். ஓகே, எனி டூ டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணா தேர்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது வந்து கொலினியர்னு அர்த்தம். ஓகே, if ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி then it is known as collinear. ஓகே, then the points ABC are collinear. இப்படிதான் இல்ல, எனி டூ பாயிண்ட்ஸ். இப்போ ஏ இங்க சி இருக்கலாம், இங்க கூட பி இருக்கலாம்ல. அப்ப ஏசி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏபின்னு வரும். எனி டூ ஆட் பண்ணா தேர்ட் பாயிண்ட், தேர்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னா then they are collinear. ஓகேவா? ரைட், definitely then they are collinear. Next, show that the points are collinear. டக்குன்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ், பிசியோட டிஸ்டன்ஸ் அண்ட் ஏசியோட டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க பார்ப்போம். ஏபி ஈக்குவல் டு 3√2. ஓகேவா? பிசி ஈக்குவல் டு 2√2. ஏசி ஈக்குவல் டு 5√2. பாரு, இது நீ எப்படி வேணா சப்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொன்னா, எப்படி வேணா சப்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொன்னா, அப்போ 3 - 6 வந்து 3 வருதா, இதுவும் 3 வருது. அப்ப நீ வந்து டிஸ்டன்ஸ் போடுறப்ப பார்த்திருப்ப நிறைய, ரெண்டும் இப்ப 9 வருதுன்னா 9 கவுண்ட் எடுத்துட்டு 3√2 போடலாம். அப்போ 3√2 வரும். இது ரெண்டுத்துக்கும் போட்டோம்னா 2√2 வருது. இது ரெண்டுத்துக்கும் போட்டோம்னா 5 வருது, 5√2 வருது. அப்போ 3√2 பிளஸ் 2√2 ஈக்குவல் டு 5√2. சரி, இதை சம்மா பார்த்தோம்னு வச்சுக்கோ. சம்மா பார்த்தோன்னு வச்சுக்கே, using distance formula we have AB equal to 6 - 3 whole square, 4 - 1 whole square, root of 9 plus 9, root 18. root 18 என்ன? 9 into root 2. அப்ப 3 வெளில எடுத்தோம்னா 3√2. உங்களுக்கு எதுக்கு நான் நிறைய பிராக்டிஸ் கொடுத்தேன், இப்ப அந்த கொலினியர் அந்த ஆர்ஜினோட இதெல்லாம் இருக்குல்ல, போடுறப்ப வந்து நிறைய 5,5 அப்படின்னு இருக்கும். அப்ப 5² into 5², 5√2 வரும். 3,3 இருக்கும், இல்ல -3,3 இருக்கும். அது கட்டன்ட் வந்து 3√2 வரும். அப்ப அது பார்த்தோன்னு உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே, இதே மாதிரி பிசிக்கு போட்டோம்னா ரூல் படி போட்டோம்னா இந்த மாதிரி போடும். ஓகேவா? 8 வந்து 4 into 2. அதே மாதிரி ஏசி வந்து 25 + 25 √50 5√2. இது இப்போ உனக்கு வந்து இருக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில, உனக்கு சாப்டரே இருக்குது. ஓகேவா? since AB plus BC equal to 5√2 equal to AC, then it is collinear. ஆனா நம்ம என்ன பண்றோம், பார்த்துட்டு ஓகே இது கேன்சர், இது கேன்சர், இது கேன்சர், ஓகே collinear அப்படின்னு நம்மளால போட முடியும். ரைட், அந்த ரிக்வயர்மெண்ட் தான் உங்ககிட்ட கேட்கறது. இட்ஸ் நாட் அபவுட் ஐ கேன் ரைட் இட் ஃபாஸ்ட் அண்ட் ரைட் இட் இன் 2 minutes. உட்கார்ந்த இடத்துல போய் பார்த்துட்டே ஓகே இதான் ஆன்சர், இதான் ஆன்சர், இதான் ஆன்சர் அளவு கொண்டு போகணும். அப்போ உங்களுக்கு அந்த குவான்டிட்டி அவ்வளவு பண்றீங்கல்ல, குவான்டிட்டி பண்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல குவாலிட்டி வரும். நிறைய டிஸ்டன்ஸ் போட சொன்னேன். எவ்வளவுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதிகமா போடுறீங்களோ பார்த்தோன்னா ஓகே இது கேன்சர், இது கேன்சர், இது கேன்சர்னு வராது. அப்புறம் ஆரிஜின் போட சொன்னேன். அதுல இருந்து வந்து ஓகே நம்ம இந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்ட்டு வந்து வரும். ஒவ்வொரு இடத்துலயும் உங்களால ரொம்ப ஸ்பெசிபிக்கா சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ண முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம மேஜரா பண்றோம். ஓகேவா? ரைட், அப்ப மூணுமே ஒரே லைன்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. 3 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே.
நம்ம சொன்ன டயக்ராம் இருக்குல்ல, அதை போடுங்க பரவாயில்ல. 2 பாயிண்ட் 1,5 2,3. அப்போ 1 minus 2 1 squared 1, 5 minus 3 2 squared 4. அப்ப √5. ஓகேவா? அடுத்தது 2,3 minus 2, minus 11. 2 minus of minus plus 4 square 14 square. 4 square plus 14 square. ஓகேவா? எதுப்பா? 212. இப்ப இதுக்கு வந்து நீ 2 காமனா எடுத்து கூட போடணும்னா போடலாம். ஓகேவா? 212 வருதா? 212 வந்து 4 ஆல டிவைட் ஆகுமா? அப்போ ஒரு 2 வெளில எடுத்துடலாமா? 4 ஆல டிவைட் பண்ணனா 53 வரும். அடுத்து இதுக்கு வந்து போடுங்க. ஓகேவா? லைன் போடு. 1,5 போடு. minus 2, minus 11 போடு. 3 square 16 square 3 square plus 16 square போடு. அப்போ 3 ஆன்சர் வருமா? இப்ப இந்த 3 ஆன்சரும் பார்த்தோம்னா √5 வந்துச்சா? √212 வந்துச்சா? இதே மாதிரி மூணாவதுக்கும் வந்து போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவல் இல்ல, எந்த சைடு ஆட் பண்ணாலும் வந்து வரல, அதனால நாட் கொலினியர்னு வரும். இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் quadrilaterals. Quadrilateral. A polygon with 4 sides is called a quadrilateral. Number 1. Types of quadrilateral. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச quadrilateral சின்ன கிளாஸ்ல இருந்து ஸ்கொயர், 4 equal sides, 4 right angles, square. ஓகேவா? 4 equal sides, 4 right angle, square. In square, diagonals are equal. அப்போ AB equal to BC, AB equal to இங்க பாரு, எப்பயுமே இத வந்து சைக்ளிக்கா தான் போடணும். ஏபி சிடின்னு இருக்கணும். ஏபி போட்டு சிடி போடக்கூடாது. போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனா எப்பவுமே ஏபிசிடி அப்படின்ட்டு சொல்றீங்கன்னா அது சைக்ளிக்கா தான் இருக்கும். கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ எந்த டைரக்ஷன் வேணா இருக்கலாம். ஒரு ஸ்கொயர் போட்டு ஏபி போட்டு சிடி, ஏபிசிடி இஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட முடியாது. ஏபிசிடி இல்ல, ஏபிசிடி. இங்க சி வரணும், இங்க டி வரணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அவங்க போட்டிருக்கிறதுல பார்த்தனா நீ வந்து ஏசி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு பிடி. ஓகேவா? ரைட். டயகனல்ஸ் பிசியும் ஏடியும் தனியா ஈக்குவல் அப்படின்னு வரணும். ஆமா, மிட் பாயிண்ட்டும் வந்து ரெண்டு டயகனலும் மிட் பாயிண்ட் அண்ட் ஆர்த்தோகோனலா இருக்கும். 90 டிகிரில கட் ஆகும் டயகனல். ஸ்கொயர்லயும் ரோம்பஸ்ல மட்டும்தான் 90 டிகிரில கட் ஆகும். இல்ல, ரோம்பஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஆர்த்தோகோனல்ன்றது ரெண்டு டயகனலும் 90 டிகிரில கட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஆர்த்தோகோனல். இது உங்களோட 6th புக்ல வரும். 6th 7th புக்ல 7th அப்படின்னு வச்சுக்கலாம். 7th புக்ல இருக்கும். ஓகேவா? ரைட். ரூல்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல்ல ஒன்னொன்னா வந்து வரும். ஓகேவா? ரைட். அப்போ சப்போஸ் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து ஸ்கொயரான்னு கேட்கறாங்க அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு 4 பாயிண்ட் வந்து நீ வந்து சைக்ளிக்கா போடணும் கண்டிப்பா. ஓகேவா? ஏபிசிடி சைக்ளிக்கா வந்து அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிசி. ஓகேவா? இது மாதிரி என்று வந்து நம்ம வந்து போடணும். அண்ட் டெஃபினெட்லி அந்த ரெண்டு டயகனலும் ஈக்குவல்னு காட்டணும். தனியா ஈக்குவல்னு காட்டணும். டயகனலோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா √2a இருக்கும். டயகனலோட லென்த் எவ்வளவு இருக்கும்? √2a இருக்கும். அதாவது இப்ப நான் இங்க வந்து ஒரு
டயகனல் போடுறேன் அப்படின்னா ஜென்ரலா சைடு ஏ தானே நம்ம போடுவோம், ஏ இல்லைன்னா எஸ் போடுவோம்ல. ஏ போட்டோம்னா இதோட சைடு வந்து √2 இன்டூ ஏன்னு இருக்கும். பித்தாகரஸ் தியரம் படி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் √2a. பார்த்து போட்டோம்னா √2 a √2 a இன்டூ √2 அப்படின்னு அதோட வேல்யூ. இப்ப இதோட 5 வச்சுக்கோங்க, 5 √2 வரும். அதோட 10னா 10 √2ன்னு வரும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்க வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். Next, rectangle. A quadrilateral with 2 pairs of equal sides and 4 right angles is a rectangle. Opposite sides AB, இதுலயும் அப்படிதான் போட்டிருக்காங்க. ABCD அப்படின்னு இருக்குன்னா AB equal to CD. Opposite side என்ன இருக்கோ அது AC equal to BD. And diagonals-உம் equal ஆ இருக்கும். Bisect each other. Diagonals-உம் equal ஆ இருக்கணும், bisect each other. Okay, right? இதோட வந்து டயகனலோட லென்த் எப்படி இருக்கும்னா, நம்ம ஜென்ரலா ரெக்டாங்கிளுக்கு என்ன சொல்லுவோம், லென்த் பிரெத் தானே சொல்லுவோம். டயகனலோட லென்த் வந்து √L² + B² இருக்கணும். ஓகே, √L² + B² அப்படின்னு வந்து போன்லயும் இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் ஸ்லாண்டட் கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட், parallelogram. A quadrilateral with opposite sides that are parallel and of equal length and opposite angles are equal is called parallelogram. இதுல opposite sides are equal, ABயும் CDயும் equal, அப்புறம் ACயும் BDயும் equal, but AD diagonal AD not equal to diagonal BC. Bisect each other. இது ஆர்த்தோகோனல் கிடையாது. ரெக்டாங்கிளும் ஆர்த்தோகோனல் கிடையாது, இதுவும் ஆர்த்தோகோனல் கிடையாது. Diagonals are not equal. ரோம்பஸ். ரோம்பஸ் ரெக்டாங்கிளுக்கு மட்டும் என்ன சொன்னார், இது ரெண்டுமே 90 டிகிரில இந்த டயகனல் வந்து ரோம்பஸ்க்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், பட் diagonals are not equal. Okay, ரோம்பஸ்க்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் diagonals are not equal. ஒன்னு, diagonals bisect each other, cut orthogonally. சப்போஸ் இதோட லைன் ஏசியோட லைன் இருக்கு, பிடியோட லைன் இருக்குன்னா இதோட ஸ்லோப்னு ஒண்ணு கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -1 வரும். ஓகேவா? -1 வந்து வரும். ஓகேவா? ரோம்பஸ். Rhombus is a diamond shaped figure with all 4 sides equal and opposite sides are parallel. Diagonals மட்டும் not equal ஆ வந்து இருக்கும். Diagonals of rhombus are at right angles, not equal but right angle 90 degree. Trapezoid. A quadrilateral with one pair of parallel sides is called trapezoid. Trapezium, trapezoid. ஓகேவா? ரைட். ஒரு சைடு மட்டும் parallel ஆ இருக்கு அப்படின்னா trapezium or trapezoid. இதுக்கு ஏரியாக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஆஃப் trapezium ஃபார்முலா என்ன? half into height, distance between the parallel sides into sum of parallel sides. ஓகேவா? half into height into, ஓகேவா? இதுதான் வந்து ட்ரெபீசியமோட ஏரியா ஃபார்முலா. Then irregular shapes. A quadrilateral with no equal sides and no equal angles is called an irregular shape. Right? ஆனா இதுக்கு வந்து உன்னால ஏரியா போட முடியும். ஏரியா வேணும்னா 2 டயகனல் வேணும். ஏரியா ஈக்குவல் டு half into d1 into d2. இது ரேண்டமா ஒரு இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க புக்ல, ஆனா அதை வந்து ரெகுலரா நம்ம வந்து யூஸே பண்ண மாட்டோம். அப்ப எனி குவாட்ரிலேட்டரலுக்கும் இந்த ஃபார்முலா போடலாம்.
ரெண்டு டயகனல் இருக்குன்னா அதோட ஏரியா போடலாம். half into d1 into d2 போட்டோம்னா நம்மளால ஏரியா போட முடியும். Sum of interior angles of quadrilateral is always equal to 360. Sum of angles inside a triangle என்ன? 180 degree. Sum of angle inside the quadrilateral. Sum of angles inside the octagon. 1 2 3 4 5 6 தான் போட்டுருனா. அப்ப hexagon. hexagon 360. Okay, 720 வரும். இப்ப pentagon, decagon 10 சைடு, 10 சைடு. 1020 என்ன ஆர்டர்ல 1020? எப்படி வந்து 1020? ஓ 2 பவர்ஸ்லயா? இங்க 2 பவர்ஸ்ல இல்லையப்பா, 3க்கும் 4க்கும். இது 7th புக்ல இந்த ஃபார்முலா இருக்கு. angle inside the shape 180 degree into n minus 2 தான் ஃபார்முலா. $72, $144. Hey. 1,400. ஏன்டா இப்ப பாரு, ட்ரையாங்கிள் 3 180 into 1 180 தான் வரும். குவாட்ரிலேட்டரல் 4 180 into 2 360. பென்டகன்னா 5 180 into 3 540. ஓகேவா? ஹெக்ஸகன்னா 6 180 into 4 720. ஓகே, அப்ப இந்த ஆர்டர்ல தான் இதுக்கு வந்து வரும். இப்ப ஃபார்முலா என்ன? 180 into n minus 2. That is the sum of angle inside any shape, any flat surface ஓட shape. Curved surfaceல நீங்க வந்து angle எடுக்க முடியாது. ஓகேவா? ரைட்? ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸோட என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியும்? ஐசோஸ்கலஸ், ஸ்கேலன், ரைட் ஆங்கிள், ஈக்விலேட்டரல், acute angle triangle, obtuse angle triangle, straight angle. அது ஸ்ட்ரெயிட் கிடையாது, அதுதான் ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா 180 டிகிரி, அதெல்லாம் வராது. ஓகேவா? there are 4 different types of major triangles. ஓகேவா? 1 equilateral triangle, 2 isosceles triangle, 3 right angle triangle, 4 scalene triangle. ஓகேவா? ரைட். இப்போ ஈக்குவலேட்டர்ல ஆல் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஐசோஸ்லஸ்ல 2 sides are equal. ரைட் ஆங்கிள்ல one of the angle 90 degree. Sum of square of 2 sides equal to hypotenuse square. Okay, அப்புறம் ஸ்கேலியன்னா 3 sides are not equal. Okay, இப்போ ட்ரையாங்கிளோட இன்னொரு சில பேசிக் ரூல்ஸ்லாம் இருக்கு. 2 சைடு ஆட் பண்ணா 3வது சைடோட வந்து அதிகமா இருக்கணும். Sum of 2 sides more than other side. அது இல்ல அப்படின்னா it cannot form triangle at all. இப்போ 8 1 4 1 இன்னொன்னு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ணாது. 2 sides ஆட் பண்ணா தேர்ட் சைடோட அதிகமா இருக்கணும், மோர் தென் தேர்ட் சைடு இருக்கணும். அப்ப மட்டும் தான் வந்து நம்மளால ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்ப இதுல இருந்து ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லஸ் போடலாம், ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லஸ்னு போடலாம். ஓகேவா? 5வதா இதுல இருந்து 2 கம்பைன் பண்ணலாம். அப்ப ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், a triangle with 3 equal sides and 3 equal angles.
இப்ப ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மீடியன்னா என்ன? ஒரு சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிள் இருந்து இன்னொரு சைடோட ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு போற அந்த லைன் பேர் தான் மீடியன். இட் டிவைட்ஸ் தி ட்ரையாங்கிள் இன்டு டூ ஆஃப். ஓகேவா? ரைட். அப்ப இந்த மீடியன் ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து எக்ஸாக்டா வந்து பைசெக்டரா இருக்கும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா வேற இருக்கும். அது வேற அந்த ட்ரையாங்கிளோட ரூல்ல வந்து சொல்லுவாங்க. These lines indicate equality. இந்த லைன் எது வந்து சொல்லுது? ஈக்குவாலிட்டி வந்து காட்டுது. நெக்ஸ்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ இதுல ட்ரையாங்கிளோட ஷேப்ஸ் கூட உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஃபார்முலாஸ்லாம் கூட சேர்த்துக்கணும். பெரிமீட்டர் வந்து 3a-வா? ஏஏஏனா 3a-வா? ஏரியா √3/4a² ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஜெனரலா ட்ரையாங்கிளுக்கு half into base into height. ஓகே, ஓகேவா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு √3/4a². ஓகேவா? ரைட். ஒன்னு படிக்க படிக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம தேவையான அந்த நாலேஜ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் 2 equal sides. ஓகேவா? ரைட். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, இந்த ஈக்குவல் சைட்ஸ் இருக்குல்ல, அதோட ஆங்கிள் மேட் வித் தி அதர் சைடு will be equal. ABC equal to ACB. இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஐசோசெலஸ்க்கு அது ஒரு ரூல். அப்ப அதுவும் வந்து அந்த ட்ரையாங்கிள்ஸ்ல ஒரு ஃபண்டமெண்டல்ல நம்ம படிப்போம். அப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். One of the angle 90 degree is called right angle triangle. Okay. AC square equal to AB square plus BC square. Area equal to half into base into height னு ஒன்னு சொன்னீங்களே, அதை வச்சு போடலாம்ல. அப்ப என்ன வரும்? half into AB into BC. ஓகேவா? other two side ஓட half product of other two sides. hypotenuse இல்லாம other two sides ஓட product. அப்போ இங்க 10 கொடுத்திருக்கு, இங்க வந்து 8 கொடுத்திருக்கு அப்படின்னா வந்து half into 10 into 8 40. ஓகே, அது மாதிரியும் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரியும். அப்புறம் ஸ்கேலியன் ட்ரையாங்கிள், நோ ஈக்குவல் சைட்ஸ். இதோட ஏரியா எரான்ஸ் ஃபார்முலா. எரான்ஸ் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? A plus root of s into s minus a, s minus b, s minus c divided by, ஓகேவா? s equal to a plus b plus c divided by 2. ஓகேவா? பெரிமீட்டர் டிவைட் பை 2. இப்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் மேஜரா எப்படி வந்து வரும் அப்படின்னா, ஈஸியா உன்னால வந்து டார்கெட் பண்ணி ஒரு வேல்யூவா ரூட்ல இருந்து வெளில எடுக்கிற மாதிரி வரும் ஆன்சர். கொஸ்டின்ஸ் இருக்கு இதுலயும், அந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும். அப்புறம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். An interior angle is an angle formed by two sides of the simple polygon that share the endpoint. Sum of interior angles of triangle always equal to 180. அப்ப எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா 360 வந்து வரும். அப்ப இதுல ஒரு கான்செப்டையும் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ரைட். இது 180 180 180. ஓகே. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணா என்ன வரும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணா, இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணா 180 சொன்னோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணா எக்ஸாக்டா 360 வருமா? சரி, ஒரு பாயிண்ட் சுத்தி இருக்க ஆங்கிள் என்ன? சரி, ரிஃப்ளெக்சிவ் வேண்டாம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணா என்ன வரும்னு கேட்டேன். ஹவு கம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது இந்த ஆங்கிள், இது எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுக்கலாமா? நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வந்து சரி, நீ டிரைவ் பண்ணு. ஒரு பாயிண்டோட டோட்டல் ஆங்கிள் என்ன? இந்த ஒரு பாயிண்ட், இந்த டோட்டல் பாயிண்ட் வந்து 360.
அப்போ இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் வந்து இந்த 360 மைனஸ் எக்ஸ், இது 360 மைனஸ் ஒய், இது 360 மைனஸ் ஜெட். 360 360 ஆட் பண்ணிட்டோம்னா 720 மைனஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். இப்ப 720 இருந்து 180 போச்சுன்னா 540. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 540. ஓகேவா? ரைட். அப்ப இது ஒரு கொஸ்டினா. இன்னொன்னு வந்து இப்போ ஒரு ஆங்கிள் இருக்கு ஏபிசி, அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து 180 டிகிரி. இப்போ இன்னொரு ரூல் என்ன, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இது வந்து ஏ அப்படின்னா இது ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 180. அப்போ இது ஏனா இது வந்து எப்படி இருக்கும், பி பிளஸ் சின்னு இருக்கும். ப்ரூவ் பண்ணோம்னா பி பிளஸ் சியோட வேல்யூ இது இருக்கும். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது பியா, அப்ப இது ஏ பிளஸ் சி இருக்கும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது பி பிளஸ் ஏன்னு இருக்கும். ஓகேவா? ரைட். அப்ப இது ஒரு கான்செப்ட் வேற இருக்கு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று பார்த்தோன்னா, இப்ப நான் எல்லாமே சொல்றது வந்து இப்போ நாங்க உங்களுக்கு புதுசா சொல்றதா நினைக்காதீங்க. இது எல்லாமே எய்த்துக்குள்ளேயே வந்துடும். எய்த்துக்குள்ளேயே இப்ப நம்ம சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் எய்த்துக்குள்ள வந்துடும். அந்த கான்செப்ட் எடுத்து ஜியாமெட்ரியில அப்ளை பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ட்ரிக்னோமெட்ரியில அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அல்ஜீப்ரால அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில அப்ளை பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் அங்கன்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டே வந்து வருவோம். ஓகேவா? ரைட். அப்போ உங்களுக்கு நாலேஜ்னா என்ன அப்படின்றதுதான் மேஜரா கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒரு வேல்யூ பாக்குறேன், இந்த வேல்யூல இருந்து என்னென்னலாம் சொல்றேன், ஓகே இது ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு மட்டும் படிப்போம். ஒரு இடத்துல ஃபேக்ட்ல டூ யூ நோன்னு ஒரு ஃபேக்ட்ல கொடுத்துருப்பாங்க புக்ல, எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு 180 இன்டூ n-2 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. 7th புக்ல அது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை வந்து கன்சிடர் பண்ணோம்னா நம்மளால இப்படி எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒண்ணுதான் இல்ல. இது உங்களுக்கு வந்து டெலிட்டட் போர்ஷன் 10th டோட்டலா எடுத்துட்டாங்க. இதுல 5 எக்ஸசைஸ் இருந்துச்சு. செக்ஷன் ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா ஃபார்முலா, இது மாதிரி 5 எக்ஸசைஸ் இருந்துச்சு. அதுல உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு எக்ஸசைஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு முன்னாடியே ஸ்லோப்லாம் இல்லை. இப்போ இவங்களுக்கு 10th எப்படி தெரியுமா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மட்டும் தான். நீங்க 9th படிச்ச அந்த செக்ஷன் ஃபார்முலாவோட இந்த பேஸ் அப்புறம் மிட் பாயிண்ட் இன்டர்னலி மட்டும் தான், அதுவும் எக்ஸ்டர்னலி கிடையாது. இவங்களுக்கு என்னென்னலாம் வரும் தெரியுமா, சென்ட்ராய்டு, அப்புறம் ஸ்லோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பேரலோட ரூல் என்ன, அப்புறம் பெர்பெண்டிகுலர் ரூல் என்ன, அப்புறம் ஏரியாக்கு அப்புறம் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், அப்புறம் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் லைன், பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம், 1 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம், 2 பாயிண்ட் ஃபார்ம், அப்புறம் வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம், அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ். ரெண்டு லைனை வந்து இப்ப அல்ஜீப்ரால இவங்க படிச்சிருவாங்களா, லீனியர் ஈக்குவேஷன்ல இப்படி வந்து பாயிண்ட் போடணும்ட்டு. எப்படிலாம் வந்து எப்படிலாம் கொஸ்டின்னா, 2 லைன் இருக்கு, அது ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது, இன்னொரு லைன் இருக்கு, அந்த லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு, இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்பானுங்க. இது ரெண்டுத்தையும் வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணி இது எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கணுமா, இந்த லைன் இருக்குமா, இந்த லைன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா. பெர்பெண்டிகுலர்னா வந்து இதோட ஸ்லோப் வந்து இதுக்கு எப்படி இருக்கும்னா -1/m இருக்குமா, அதை அப்ளை பண்ணுமா, இதை அப்ளை பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் டெலிட் பண்ணி மொத்தமா வந்து டோட்டலா காலி பண்ணிட்டானுங்க. ஓகேவா? 2 எக்ஸசைஸ், அதுல ஒண்ணு டிஸ்டன்ஸ், ஒண்ணு செக்ஷன். அந்த செக்ஷன்லயும் ஈஸியானதா இருக்கும். அந்த ட்ரை செக்ஷன் 4 செக்ஷன்லாம் கூட வந்து ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. பயங்கரமா கேட்பாங்க இவங்களுக்கு வந்து கொஸ்டின்.
உங்களுக்கு இருக்காது. என்ன பிரச்சனைனா 11th டைரக்டா மொத்தமா டம்ப் பண்ணுவானுங்க ப்ரெஷரை. 11th இப்ப நீங்க கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இதெல்லாம் படிச்சீங்களே, இதுக்கப்புறம் இன்னும் 4 ஃபார்முலா வரும். அப்புறம் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ ஒரு கேம் விளையாடுறீங்க, டைரக்டா 10th லெவல் விளையாடுற மாதிரி இருக்கும். நான் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். அந்த கேம் வந்து நான் ரெகுலரா விளையாடுறேன். இப்ப நான் வந்து மேக்ஸிமம் லெவல் என்னவோ அதை கையில கொடுத்து உன்னை விளையாட சொல்றேன்னு வச்சுக்கோங்க, என்னன்னே புரியாது. நான் வந்து ஒரு 3 வருஷமா டெய்லியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது மாதிரி விளையாண்டுட்டே இருக்கேன். டெய்லியும் ரெகுலரா டிசிப்ளினா விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு அது என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாரு என்ன பண்றான்னு உங்களுக்கு புரியாது. அது மாதிரிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் தாட் எப்படி தெரியுமா இருக்கும்? 11th மேக்ஸ் குரூப் எடுத்தோன்னே நான் தப்பா எடுத்துட்டேன். வராது வராது வராது, எனக்கு இது வராது. ஏன்னா வந்து டைரக்டா அங்க கொண்டு போயிடுவானுங்க. நம்மளும் பார்த்தோம்னா என்னதான் நடக்கும் அப்படியே பக்கத்து அப்படியே பார்த்துப்பாங்க. உனதான் புரியல, எனக்கும் புரியல. ஓகே, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அவனும் தப்பாதான் போடுவான், இவனும் தப்பாதான் போடுவான். இப்ப நிறைய ஸ்கூல்ல எல்லாம் காப்பி பண்ண விட்டாங்களா? காப்பி பண்ண விட்டாங்கன்னா எல்லாரும் நல்ல ஸ்கோர் எடுக்கணும்ல, எல்லாரும் ஆவரேஜ் ஸ்கோர். எந்தெந்த இடத்துல இதனால காப்பி பண்ண விடுறாங்களோ அங்கெல்லாம் ஃபுல்லா ஆவரேஜ் ஸ்கோர். எல்லாருமே டாப் ஸ்கோர் வரணும்ல, வரவே வரல. எல்லாரும் ஆவரேஜ். இதுதான் கரெக்டா, அதான் இவன் தான் கரெக்டா பண்றப்பான், அவன் நல்லா போடுவான். இவன் தான் கரெக்டா பண்ணிருப்பான், அவன் நல்லா போடுவான். ஒருத்தர் தப்பா போட்டிருப்பான், அதை பார்த்து சூப்பரா போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதை பார்த்து காப்பி பண்ணிடுது. இப்படியே தப்பா எழுதி வச்சிருது. ஓகே, இப்ப இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம டயக்ராம் வைஸா எப்படி ஃபாலோ பண்ணும்? ஓகேவா? ரைட். பாயிண்ட் x1, y1, x2, y2, x3, y3. ரைட். இப்போ ஏரியா ஈக்குவல் டு half into, ஓகே, மொத்த பிராக்கெட் முதல்ல x1 போடுறியா சைக்கிளரா, x1 into நெக்ஸ்ட் என்ன இருக்கு, y2 minus y3, y2 minus y3 plus x2 into இதுக்கு அடுத்து y3 minus y1 plus x3 into y1 minus y2. இதுதான் ஃபார்முலா. ஸ்கொயர் யூனிட்ஸ், ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ரைட். அப்போ இத வந்து நம்ம வேல்யூஸா அப்ளை பண்றப்போ இந்த டயக்ராமேட்டிக்கா இந்த ஃபார்முலா எழுதுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4, 2, 3, 8, 9, 1. ஓகே, கவனி. half into 4 into 2 minus 8. Sorry, 8 minus 1, 8 minus 1, 7 plus 3 into 1 minus 2 minus 1 plus 9 into 2 minus 8 minus 6. 1 by 2, 28 minus 3 minus 54. ஓகேவா? minus 57, 30 minus பண்ணா 27 plus 2. ஓகேவா? 29. அப்ப மைனஸ் இது மாடுலஸ் ஆஃப் வேற வரும், மாடுலஸ் போட்டிருக்காங்க, பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான். half of 29, 14.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்ப 4 into, ஓகேவா, 4 into 8 minus 1, 3 into 1 minus 2, 9 into 2 minus 8. அப்ப டக்குன்னு அந்த வேல்யூஸ்லாம் அப்படியே அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இமீடியட்டா ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட். அப்ப ஃபார்முலாவை ஒரு டயக்ராம்ல இருந்து ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் மூலயமா எப்படி போடணும்? 11th 12th இது வந்து பெருசாவே வரும். இது அடுத்த லெவலுக்கு பேர் என்ன தெரியுமா? அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்புறம் ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு பார்ட். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி அப்படின்ட்டு வந்து பிரிவு. 10th பேஸ் இருக்கும்.
அந்த பேஸ் இருக்கும்ல, அது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் ஒரு 12 எக்ஸசைஸ் இருக்கும். நீ 10th வரைக்கும் இப்ப நீ பார்த்தது இருக்குல்ல, 10th வரைக்கும் நீ பார்த்தது ஒரு 5% ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. 11th இருக்கிற ட்ரிக்னாமெட்ரியில ஒரு 5%. ஓகேவா? காம்பவுண்ட் ஆங்கிள், அதோட காம்பவுண்ட் ஆங்கிள், அதோட ஆஃப் ஆங்கிள், அதோட மல்டிபிள் ஆங்கிள். பாரு, sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. sin a minus b equal to sin a cos b minus ஓகேவா? இப்போ tan a plus b equal to tan a plus tan b divided by 1 plus tan a tan b. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதாவது நீங்க டைரக்டா வந்து நான் சொன்னேன்ல, டைரக்டா ஒரு லெவல்ல போயிட்டு நீங்க உட்காருங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். ஆனா அது ஒரு ரூலா, ஐடியாவா நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அதுல இந்த ஆன்சர் எல்லாம் எப்படி வந்துச்சு, இந்த ஃபார்முலா எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ். ஓகேவா? ரைட். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு பாயிண்ட் எக்ஸ் காமா ஒய் இருக்கு. ஆரிஜின்ல இருந்து ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கு. ஓகே, ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கு. இது உனக்கு என்ன தெரியும்? இந்த லென்த் ஒய்னு தெரியும், இந்த லென்த் எக்ஸ்ன்னு தெரியும். கரெக்டா? இது வந்து 1 யூனிட்னு வச்சுக்கலாமா? இல்லைன்னா ஏ யூனிட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஏ டிஸ்டன்ஸ். அதாவது இது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய்ன்ற பாயிண்ட், இது ஏ அப்படின்னு எடுத்துக்கலாமா? எனக்கு என்ன தெரியும்? sin theta equal to என்ன? ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ், y by a வா? ஓகேவா? இப்போ இந்த a இந்த சைடு போச்சுன்னா y equal to என்ன? a sin theta. ஓகேவா? ரைட். இப்போ cos theta equal to என்ன? adjacent x by a. அப்ப a இந்த சைடு போச்சுன்னா x equal to என்ன? a cos theta. அப்ப இந்த பாயிண்ட் இடத்துல xy இடத்துல இதுக்கு பேர் பாராமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணனா a cos theta, a sin theta அப்படின்னு வரும். இப்ப இந்த பேஸ், இந்த பாயிண்டோட வேல்யூ இப்படி வருதுன்றது ஒரு இடத்துல கொடுத்துருப்பான். அந்த இடத்துல கொடுத்துருக்கிறத அடுத்தடுத்து நான் அப்ளை பண்ணிட்டே போவோம். ஒரு இடத்துலயும் வந்து நாங்க இதை தான் அப்ளை பண்ணிருக்கோம், இதான் அப்ளை பண்ணிருக்கோம்னு சொல்லவே மாட்டான். இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுல நடுவுல இருக்க இன்டீரியர் ஸ்டெப்ஸ்ல இதை தான் அவன் அப்ளை பண்ணிருக்கான்னு சொல்ல மாட்டான். இப்ப அதுவே ஒரு எலிப்ஸ்னு வச்சுக்கோ. ஏன் எலிப்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இது வந்து மேஜர் ஆக்சிஸ் ஏ, இது மைனர் ஆக்சிஸ் பி. அப்போ இதோட ஒரு பாயிண்ட் எப்படி இருக்கும்னா, இங்க ஏ வந்துச்சுல, சர்க்கிள்னா எல்லா பாயிண்ட்டும் வந்து ஏ தான் ரேடியஸ், அதனால வந்துச்சு. இந்த இடத்துல என்ன ஆகும்? a cos theta plus b sin theta ன்னு வரும். இதோட ஃபார்முலா என்னன்னா x squared by a squared plus y squared by b squared equal to 1. எலிப்ஸோட ஃபார்முலா கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க எப்படி வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் எதை அப்ளை பண்ணுவாங்க? டிஸ்டன்ஸ், ஏரியா, ட்ரெபீசியமோட ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா, இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுவாங்க. அப்போ ஒரு டாபிக், அந்த ஒரு டாபிக்ல மட்டும்தான் அந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு கிடையவே கிடையாது, எல்லாத்துலயும் வரும். பாரு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஒன் ஆஃப் தி கோஆர்டினேட்ஸ் வந்து ஏபிசில ஒன்னு வந்து ஆரிஜினா இருக்கு. ஒன் ஆஃப் தி கோஆர்டினேட்ஸ் வந்து ஆரிஜினா இருக்கு. அப்ப ஏரியா என்ன இருக்கும்? அப்ப ஏரியா எப்படி இருக்கும்னா half into x1 y2 minus x2 y1 அப்படின்னு இருக்கும். பாரு, இந்த பாயிண்ட் x1, y1 x2, y2. மேட்ரிசஸ்ல அடுத்த ஃபார்ம் நீங்க படிப்பீங்க, டிட்டர்மினன்ட்னு ஒண்ணு படிப்பீங்க. x1 y2 பாசிட்டிவ் மைனஸ் x2 y1. ஓகேவா? டிட்டர்மினன்ட் x1 y2 மைனஸ் x2 y1. இல்ல, இது அந்த ஃபார்முலால வரும், அதை நான் சொல்லல.
ஃபார்முலால வரத சொல்லல, இது ஒரு பார்ட்டா வரும்னு சொல்லல. டிட்டர்மினன்ட் மேட்ரிசஸோட அடுத்த வந்து இப்ப மல்டிப்ளிகேஷன் அடிஷன்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல இல்ல, அது எல்லாம் வரும் 11th அப்படி அப்படி இருக்கும். ஓகேவா? கனிமா மாதிரி தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். மேல போடு, கீழே போடு, ரைட்ல போடு, லெப்ட்ல போடு அப்படின்ட்டு வந்து எல்லா டைரக்ஷன்லயும் வரும். ஒரு டைரக்ஷன் விட்டோம்னா காமெடி ஆயிடும். ஓகேவா? இங்க பாருங்க, ஆர்டர்ல நீங்க படிக்கிறப்பதான் செயினா வரப்ப இவ்வளவு ஈஸின்னு வரும். ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு அது மாதிரி தோணவே தோணாது. ஆர்டர்ல படிச்சாதான் உனக்கு எல்லாமே. ஆர்டர்ல படிக்கலைன்னா ரைட்டா வராது. ஓகேவா? Find the area of the triangle formed by the points. அப்ப நம்ம சொன்னபடி என்ன பண்ணும்? இந்த ரிட்டர்ன்லாம் எனக்கு எதுவும் வேணாம். அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ல கேக்குறாங்கன்னா அது மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. எனக்கு அந்த டயக்ராம் வேணும். ஒரு ட்ரையாங்கிள் போடணும், 3 பாயிண்ட் போடணும், ஹாஃப் இன்டூன்னு போட்டு x1ஓட வேல்யூ போட்டு ஆன்சர் வேணும். ஓகே, டைரக்டா x1ஓட வேல்யூ y2 மைனஸ் y3ஓட வேல்யூ டைரக்டா எழுதணும். x2ஓட வேல்யூ y3 மைனஸ் y1ஓட வேல்யூ எழுதணும். அப்ப அந்த டயக்ராம் ஒரு டயக்ராம் 5,2 4,7 7, -4. அப்ப ஹாஃப் இன்டூ 5 இன்டூ 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆர். ஓகேவா? 5 இன்டூ 11 55 பிளஸ் 4 இன்டூ -4 -2 -6 plus 7 into 2 minus 7 minus 5 1 by 2 55 minus 24 minus 35 இது 20 minus 4 modulus of 1 by 2 of 4 2 units. 10th சரி 9th சரி கோஆர்டினேட் ஜியோமெட்ரி கூட ஸ்கூல் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா டயக்ராம் போடாம ஆன்சர் போடு. டயக்ராம் போடாம இந்த x1 x2 y1 y2 மட்டும் வந்து போடுங்க, இதுல y1 போடுங்க x1 போடுங்க அப்படின்ட்டு டைம் பயங்கரமா வேஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல மைனஸ் பிளஸ் வந்து மிஸ் ஆச்சுன்னா கூட ஆன்சர் டோட்டலா ஆகும். அப்ப ஆர்டர்ல இப்ப 7 மைனஸ் ஆஃப் -4 பிளஸ் எங்க ஒரு இடத்துல கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, ட்ரிகோனோமெட்ரி எந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணாலும் எங்க தப்பு பண்றேன்னு உன்னால கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தா சம்ம போடும். நீங்க மேட்ரிசஸ் போடுவீங்கல்ல, இப்போ இவங்களுக்குலாம் வந்து மெட்ரிக்லாம் வந்து மேட்ரிசஸ்னு ஒரு இவன் கேட்ட ஒரே ஒரு டவுட் அதுதான். ஐயோ மேட்ரிசஸ் எனக்கு ஒன்றும் புரியல, ஒரே நம்பரா இருக்குது, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு அது மட்டும் தான் கேட்டேன் என்கிட்ட. ஆக்சுவலா குட்டி குட்டி ஸ்டெப்பு நிறைய, ஒண்ணு இல்ல ஒரு 20 30 40 மல்டிப்ளிகேஷன் இருக்கும், அடிஷன் வரும். அது 1 into 2 1 into 3 1 into 4 அந்த இடத்துல ஒரு இடத்துல மைனஸ்லாம் வேற வரும். ஒரு 3 இடத்துல மைனஸ் இருக்கும். ஐயோ ஐயோ இதை மல்டிப்ளை பண்ணுனா அதை மல்டிப்ளை பண்ணு, ஒண்ணு தப்புனா கூட எங்க தப்பு பண்ணோம்னு கண்டே பிடிக்க முடியும். மொத்தமா அழிங்க, சூரியகாந்தி மாதிரிதான் போட்டு அழிங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. ஸ்கூல்ல ஜென்ரலா 11th மேட்ரிசஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கும். ஏன்னா அதான் சொல்லி கொடுக்குறது பேசிக்கா இப்படி இப்படி போடலாம். ஆனா சம் போட்டோன்னு வச்சுக்க, ஒவ்வொரு சம்மும் வரும் அப்படியே லென்த்தியா வரும், குட்டி குட்டி ஸ்டெப்பா வரும். அதுலயும் ட்ரிகோனோமெட்ரி அப்ளை பண்ணணும். நம்ம ஸ்கூல் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா அந்த டைமுக்கு நான் என்ன காப்பாத்திக்கணும். இதெல்லாம் படிச்சா மட்டும் நீ பாஸ் ஆயிடுவ, இதெல்லாம் படிச்சா மட்டும் போதும்,
இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்ப ட்ரிகனாமெட்ரி இம்பார்ட்டன்ட் இல்லைன்ட்டு 9th விட்டுருவாங்க. 9th விட்டுருவாங்க, அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. 10th அதையும் சாய்ஸ்ல விட வைப்பாங்க. 11th அது ஒரு சாப்டர். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஒரு 5 சாப்டர் இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட வந்து பாதி கிட்ட ட்ரிகனாமெட்ரி தான் இருக்கும். ஒரு வால்யூம்ல பாதி கிட்ட ட்ரிகனாமெட்ரி தான் வரும். ஒரு வால்யூம் 5 சாப்டர், 2 புக்கு. இப்ப நீங்க மேக்ஸ் புக் வச்சிருக்கீங்களா, அது மாதிரி 2 புக்கு, 2 வால்யூம். இப்போ எப்படி வந்து உங்களை ஸ்பீடப் பண்ணணும், என்ன பண்ணணும்னு காமிச்சுட்டே இருக்கிறேன்னா, அப்போ ஒரு ரேண்டமா ஒரு வேல்யூ போட்டா கூட இப்ப 3 பாயிண்ட் இருக்குல்ல, இதே மாதிரி இதுக்கு உங்களோட இந்த கிராஃப் ஷீட்ல நீங்க போட்டதை வச்சு எனி 3 வந்து போடலாம். எனி 3 போடலாம். அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 3 3 எடுத்தோம்னா எவ்வளவு காம்பினேஷன் வரும்ல, ஏபிசி, ஏபி டி, ஏபிஇ, அது மாதிரி வந்து டோட்டல் காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் சொல்லுவாங்க. பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எங்கேயோ போகும். டோட்டலா எவ்வளவு காம்பினேஷன் வரும் தெரியுமா? அது மாதிரி போட்டோம்னா 3 3 தான் போட்டோம்னா 25 சொன்னோம்ல. 25 into 24 into 23 into 22 into 1 வரைக்கும் அத்தனை காம்பினேஷன் வரும். ஓகேவா? அத்தனை காம்பினேஷன்ஸ் வரும். இப்ப 3 வச்சு நீங்க போறேன்னா 3 into 2 into 1 6 காம்பினேஷன்ஸ் வரும். 4னா 4 into 3 into 2 into 1 அத்தனை காம்பினேஷன் வரும். 10னா 10 into 9 into 8 into ஃபுல் காம்பினேஷன் வரும். ஓகேவா? ரைட். இதை பெர்மிட்டேஷன் சொல்லுவாங்க. பெர்மிட்டேஷன். அப்புறம் காம்பினேஷன் இன்னொரு டாபிக் இருக்கு. அதுவும் நம்ம வந்து சுவாரஸ்யமா இருக்கும். அதெல்லாம் கரெக்டா பார்த்தோம்னா சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப இதே மாதிரி ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்ப 3 பாயிண்ட். இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ண சொல்லுவாங்க. மக்கப் பண்ணாதீங்க, டயக்ராம் மூலியமா எழுதுங்க. அந்த ஃபார்முலாவை டயக்ராம் மூலியமா எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ரைட். அப்ப அத வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர். ஓகேவா? ரைட். இப்போ இதே மாதிரி இப்போ 3 பாயிண்ட் இருக்கு, கொலினியரா இருக்கு. கொலினியர்னா என்ன ஆகும்? ஒரே லைன்ல தானே இருக்கு, அப்ப ஏரியாவே இருக்காது. அப்போ ரூல் ஆஃப் கொலினியாரிட்டி என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0வா இருந்தாலும் அது கொலினியர்னு அர்த்தம். ஒன்னு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கொலினியர் பார்த்தோமா, ஏபி பிளஸ் பி ஈக்குவல் டு ஏசின்னு பார்த்தோமா, ஏரியா ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாலும் கொலினியர் அர்த்தம். ஓகே. அப்ப சேம் அந்த ஒரு ஃபார்முலா, அதை நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? 0 வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதோட மீனிங் என்ன? இப்ப நீங்க போட்டிருக்கீங்கல்ல இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது 3 பாயிண்ட் ஆட் ஆகுதா? ஒரே இதுல 3 லைன். ஓகேவா? ரைட். அப்படிதான் எல்லாமே அப்படிதான். இப்போ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே, கொலினியர் சொல்லிட்டாங்க. அப்போ ஏரியா வந்து 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போட வேண்டியதான். அப்ப இந்த ஹாஃப்ன்ற அந்த வேல்யூ நம்ம போடணும்ட்டு அவசியம் இல்லை. அப்போ என்ன இருந்தாலும் என்ன பண்ணும், எனக்கு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா அப்ளை பண்றனாலே 2, 3, 4, k, 6, -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு 2 into 0 equal to 2 into k plus 3, k plus 3 plus 4 into -3 minus 3 minus 6 plus 6 into 3 minus k, 3 minus k. அப்போ இது என்ன ஆயிடும்? 2k plus 6 minus 24 plus 18 minus 6k. அப்போ இது என்ன ஆகுது? 24 கேன்சல் ஆயிடுச்சு. k equal to 0. 24 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ -4k equal to 0. அப்ப k equal to 0. அப்போ ஒரு ஐடியாவை நான் அப்ளை பண்றேன். அந்த ஐடியாவுக்கு எப்படி நான் டிஃபரன்ஸ் கொண்டு வரேன்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப இதெல்லாம் அப்ளை பண்ணி இப்படி எல்லாம் போடுறதுக்கு அந்த டயக்ராம் மூலியமா நீ ஆன்சர் பண்றப்போ அவ்வளவு ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண. ஓகேவா? சேம்
அதே ரூலை நீ அப்ளை பண்ணும், ஆன்சர் போடணும். எனக்கு டயக்ராம் வேணும், ஆன்சர் வேணும். 10 வாட்டி அந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ணி எழுதுறேன்னா எனக்கு வேணாம். இந்த by 2 கூட தேவையில்லை. இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னாலே வந்து ஓகேவா, ரைட்? அப்போ இவ்வளவு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, அடுத்து சென்ட்ராய்டு அண்ட் சர்க்கம் சென்டர். Centroid and circumcenter. What is a centroid? The point of concurrence of medians of the triangle is called centroid. Median na enna appo? What is a median? Median of the triangle is nothing but a line segment from one vertex to the midpoint of the opposite side of the triangle. Centroid is called the center of gravity of the triangle. Consider a triangle PQR. Draw median through P. அப்போ QR ஓட மிட் பாயிண்ட், அதுக்கு ஒரு பாயிண்ட். ஓகேவா, ரைட்? ஓகே, மிட் பாயிண்ட். அப்போ 1:1 ரேஷியோல இருக்கும் இல்ல? இப்போ draw a median through Q. அப்போ PR ஓட மிட் பாயிண்ட் Q. And definitely R ல இருந்து வர மீடியனும் அந்த நடுவுல இருக்க அந்த பாயிண்ட்ல தான் கிராஸ் ஆகும். ஓகேவா? Draw median through R. Congruence. 3 லைன் ஒரே இடத்துல மீட் ஆகுதுன்னா, 3 or more lines ஒரே இடத்துல மீட் ஆகுதுன்னா அதை கான்கிரன்ஸ்னு சொல்லுவாங்க. 2 லைன் மீட் ஆகுதுன்னா இன்டர்செக்ஷனா, 3 or moreனா கான்கிரன்ஸ். ஓகேவா, ரைட்? இப்போ அப்ராக்சிமேட்டா இந்த லென்த் எப்படி இருக்கு? இந்த லென்த்துக்கும் இந்த லென்த்துக்கும் எப்படி இருக்கு டிஃபரன்ஸ்? 2:1 ரேஷியோல இருக்கு. இது 1:1னா 2:1 ரேஷியோல இருக்கு. அப்போ முதல்ல இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் போட்டுட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் 2:1 ரேஷியோல எக்ஸ்டர்னலி வந்து இன்டர்னலி வந்து டிவிஷன் போட்டோம்னா அப்ப எனக்கு சென்ட்ராய்டு கிடைக்கும். 2:1 ரேஷியோல தான் இருக்கும். ஓகேவா, ரைட்? The point of intersection of medians is called centroid. அங்கதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு. இப்போ ஒரு நோட்டை வந்து சுத்தணும் அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா தான் அது வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா, ரைட்? அப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி நீங்க பாத்துட்டீங்கன்னா பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா ரொட்டேட் பண்ண முடியும், இல்லைன்னா ரொட்டேட் பண்ண முடியாது. ஓகேவா, அதே மாதிரிதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இடத்துலதான் எல்லா வெயிட்டும் வந்து டோட்டலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். சென்ட்ராய்டு அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா, ரைட்? Properties of centroid. The centroid is always inside the triangle தான் இருக்கணும். Centroid of triangle divides the median in the ratio 2:1. Okay, centroid formula x1 y1 x2 y2 x3 y3 ன்னு இருக்குன்னா the centroid of the triangle ABC is ஓகேவா, உங்களுக்கு ஏன் செய்தி எடுத்துக்கிட்டாங்க வேணாம் தூக்கிட்டாங்க. ஓகேவா, ரைட்? சென்ட்ராய்டு. இதுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணோம். எக்ஸாம்பிள், இது வந்து x1, y1, இது x2, y2, இது x3, y3. இது மிட் பாயிண்டா? அப்போ x2 பிளஸ் x3/2 y2 பிளஸ் y3/2 இது ரேஷியோ 2:1. நம்ம என்ன போடணும்? 2 into m ரேஷியோ 2:1 இப்படி போட்டுக்கலாமா? நம்மளோட எதுக்காக 2:1. இது x1, y1, இது x2 plus x3/2 y2 plus y3/2. அப்போ 2 into x2 plus x3/2 2 கேன்சல் ஆயிடும். அப்போ x2 plus x3 மட்டும் தான் வரும். பிளஸ் 1 into x1 1 into x1. அப்ப x1 மட்டும் வரும். டிவைடட் பை 2 plus 1 3. அதே மாதிரி இங்கேயும் என்ன வரும்? y1 plus y2 plus y3/3. அப்போ ஒரு ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா அப்படின்றத விட இது எப்படி டிரைவ் ஆச்சு
ஒவ்வொரு இடத்துலயும் ஏன் அது டிரைவ் ஆச்சு, எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு நீங்க ஒரு வாட்டி பாத்துட்டீங்கன்னா அந்த சம்ல அந்த கொஸ்டின்ல இருந்து 1000 கொஸ்டின் கேட்டாலும் நம்ம போடலாம். எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் போடலாம். இப்படிதான் இது வந்துச்சு. அப்ப இந்த ரேஷியோ இப்ப 2:1ன்ற அந்த ரேஷியோ இதுதான் இருக்கு அப்படின்றத நம்ம பேஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். அப்போ இப்படிதான் இந்த ஃபார்முலா டிரைவ் ஆச்சு. ஓகே, சென்ட்ராய்டோட ஃபார்முலா. எக்ஸாம்பிள், find the center of triangle whose vertices are. இப்போ 3 பேர் ஆட் பண்ணோமா, 11 18/3 6 4 12/3 4 6, 4. அப்ப 3 ஆட் பண்ணோம்னா பார்த்தோன்னா டக்கு டக்கு டக்குன்ட்டு வந்து ஆன்சர் அப்படின்ட்டு வந்து போட ஆரம்பிச்சு. நான் அடுத்த கொஸ்டினுக்கு நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நான் பண்றதுலாம் இல்லை. ஒரு கொஸ்டின்ல இருந்து அடுத்த கொஸ்டின் இமீடியட்டா நீ வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர் கமா 4 9 plus 2 plus 1 12/3 0 plus 8 plus 4 12/3. ஓகேவா, ரைட்? அப்ப சென்ட்ராய்டோட இம்பார்ட்டன்ஸ் ஓகேவாயிடுச்சா? சர்க்கம் சென்டர்னா என்ன? The point of intersection of perpendicular bisector of a triangle is called circumcenter. Okay, point of intersection of perpendicular bisector of the triangle. Perpendicular bisectors are nothing but the line or a ray which cuts another line segment into two equal parts at 90 degree. Consider a triangle ABC. Draw a perpendicular bisector of the sides. Okay, perpendicular bisector. எப்படி வரையணும் இது? காம்பஸ் வச்சு பீல வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு மேல ஒரு ஆர் கீழே ஒரு ஆர், அதே இதுல சீல வச்சுட்டு இங்க ஒரு ஆர் இங்க ஒரு ஆர். அப்ப அது ரெண்டா ஜாயின் பண்ணோம்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ரெண்டா பிரியும் 90 டிகிரியா இருக்கும். பைசெக்டர்னா எந்த சைடு வேணா பாதையா பிரிக்கலாம்ல, ஆனா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து 90 டிகிரில பிரிக்கும். இப்ப இதே மாதிரி ஏபிக்கு போட்டோம்னு வச்சுக்கோயே, இல்ல ஏசிக்கு போட்டோம்னா எல்லாமே ஒரே இடத்துல தான் மீட் ஆகும். ஓகேவா, ரைட்? அந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து பிக்கு ரேடியஸ் வச்சுட்டு அப்படியே அந்த 3 பாயிண்டையும் டச் ஆகும். அதுதான் சர்க்கம் சென்டர். இப்ப இதுல இருந்து இன்னும் ஒரு பாயிண்ட் வச்சோம்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலா மாறிடும். சர்க்கம் சென்டர்ல இருந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுட்டு இதுக்கு வந்து டயக்ராமும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ரைட்? The point of intersection of the perpendicular bisector is called the circumcenter. Okay, it's called the circumcenter. Properties of circumcenter. The circumcenter is equal distance from each vertex of the triangle. ஒவ்வொரு ஏபிசிக்கு ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அப்ப சர்க்கிள் போட்டோம்னா எல்லா பாயிண்ட்டுமே டச் ஆகும் circumcenter. ஓகே, circumcenter is of right angle triangle is the midpoint of the hypotenuse. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சர்க்கம்சென்டர் எங்க இருக்கும்? ஹைபோட்டெனியூஸோட மிட் பாயிண்ட்ல வந்து இருக்கும். எக்ஸாக்டா மிட் பாயிண்ட்ல இருக்கும். Circumcenter of acute angle triangle lies inside the triangle. Acute angle triangle எல்லா ஆங்கிளும் 60 டிகிரிக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா acute angle triangle அதுக்கு வந்து உள்ள இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிளுக்கு ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து மோர் தென் 90 டிகிரி இருக்குன்னா அப்டியூஸ் ஆங்கிள் அதுக்கு வந்து வெளியில இருக்கும், அவுட் சைட்ல இருக்கும், அவுட் சைடு ட்ரையாங்கிள் இருக்கும். ஆர்த்தோ சென்டர். The point of intersection of altitudes of the triangle is called orthocenter. Altitude na height. Okay, right? Altitudes are nothing but the perpendicular line from the side of the triangle to the opposite vertex.
மீடியன் அப்படின்றது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஆப்போசிட் வெர்டெக்ஸ்க்கு போற பெர்பெண்டிகுலர் லைன், ஹாஃப் ஆஃப் இருக்கிற லைன் செக்மெண்ட். இது பெர்பெண்டிகுலர் லைன், கீழே பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். அப்ப கன்சிடர் அ ட்ரையாங்கிள் ஏபிசி. இது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளா? இப்போ draw altitudes from sides, height perpendicular. இப்ப இதே மாதிரி இதுக்கு ஒரு perpendicular. இந்த ஆல்டிடியூட்ஸ் மூணுமே மீட் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஒரு சம்மாவே கேட்பாங்க, இத ஒரு சம்மாவே கேட்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னு வச்சுக்கேன், ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிங்க, சர்க்கம் சென்டர் கண்டுபிடிங்க அப்படின்லாம் கேட்கறேன்னா, முதல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுக்கு 90 டிகிரி இருக்கு, ஒரு பாயிண்ட் 90 டிகிரி இருக்கு. அப்போ ஆங்கிள் பெர்பெண்டிகுலர்ல, அப்ப ஏசியோட ஸ்லோப் அதுக்கு ஆப்போசிட். அப்புறம் இது ஒரு பாயிண்ட், ஒரு லைன் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதுக்கு ஒரு லைன் கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் போடணும். இது வந்து இவங்களுக்கு சம்மாவே இருக்கும், சம்மாவே இருக்கும். அப்போ ஒரு ஐடியா தான், அந்த ஐடியாவை எப்படிலாம் நம்ம வந்து, அதோட பிரச்சனையா இருக்குது, பாவமா இருக்குது. இவங்க 11th 12th வந்து பசங்களை பாக்குறப்போ 10th அசால்ட்டா 95 90 அப்படின்ட்டு எல்லாம் எடுத்துருவாங்க மேக்ஸ். அதனால மேக்ஸ் சூப்பரா போடுவேன், சூப்பரா போடுவேன் அப்படின்ட்டு வந்து கெத்தா மேக்ஸ் எடுப்பாங்க. அப்படி போகணும்னு வச்சுக்க உக்காந்தோம்னா அப்படின்ட்டு வந்து உக்காந்துப்பாங்க. வாழ்வே மாயம் மாதிரிதான், யார் யாருக்கு என்ன வேஷமோ அது மாதிரிதான் இருக்கும். இப்ப அதுக்காக தான் வந்து எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது, இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ரெகுலரா காமிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படிலாம் நீங்க ஆல்ரெடி படிக்கிறது வந்து வருது அப்படின்றது ரிப்பீட்டடா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். Now the point of intersection of altitude is known as orthocenter. circumcenter பார்த்தோம், இன்சென்டர் பார்த்தோம், சென்ட்ராய்ட் பார்த்தோம். ஓகேவா? ஆர்த்தோசென்டர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்த்தோசென்டர். acute angle triangle orthocenter lies inside the triangle. obtuse angle lies outside the triangle. எங்க அந்த பாயிண்ட் மீட் ஆகும்? அவுட் சைட்ல தான் மீட் ஆகும். The triangle is right angle, orthocenter lies on the vertex opposite to the hypotenuse. ரைட் ஆங்கிள் இருக்குன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஹைபோட்டென்யூஸ் இங்க இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இடத்துலதான் அந்த பாயிண்ட்லயே வரும் ஆர்த்தோசென்டர். நம்ம சர்க்கம் சென்டர்ல என்ன பார்த்தோம்? ரைட் ஆங்கிளுக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைபோட்டென்யூஸ்ல சர்க்கம் சென்டர் வருதுன்னு பார்த்தோம். ஆர்த்தோ சென்டர் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் ஆஃப் தி இது. பாரு 90 டிகிரி 90 டிகிரி ஆட்டோமேட்டிக்கா இங்க தானே வரணும். இதை பத்திலாம் எக்ஸ்பிளனேஷன் தெளிவா இருக்கும், இந்த ட்ரையாங்கிள்ஸ் பத்திலாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். என்ன ஒண்ணு, இப்போ நிறைய ஸ்கூல்ல வந்து இந்த 8th 9th கூட வந்து டெலிட்டட் போர்ஷன் ஆக்குறாங்க. போர்ஷன் இருக்கு நார்மல் மெட்ரிக் ஸ்கூல்ல, இந்த இதெல்லாம் வேணாம், இக்னோர் இக்னோர் அப்படின்ட்டு இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. 8th புக் 9th புக் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்படின்னா என்ன அப்படின்றது வரும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனை மொத்தமா உங்களுக்கு எடுத்துட்டாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது இல்லாம இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினேட்டிவா எப்படி ஒரு விஷயம் இருக்குன்றே தெரியாது. இவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை, ஜியாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை, கிராஃபும் இல்லை. அந்த கொஸ்டினே அது இல்ல, ஒரு பார்ட் இருந்துச்சு, எப்படி ஒரு லைன் செக்மெண்ட் ஆக்கணும். இல்லப்பா, அது வந்து ஒரு இவங்களுக்குலாம் ஒரு தனி கொஸ்டின், கிராஃப் ஒரு கொஸ்டின், ஜியாமெட்ரி ஒரு கொஸ்டின், 8 மார்க்ஸ். அப்புறம் 1 மார்க் இதை வச்சு ஏமாத்தி பாஸ் ஆயிடுவாங்க. 1 மார்க் கிராஃப் ஜியாமெட்ரி வச்சே வந்து அது போடல. அததான் வந்து சாரோட மிகப்பெரிய வந்து பிரச்சனை. இல்லைன்னு வச்சுக்க இந்நேரம் வந்து நான் தான் கெத்துன்னு சுத்திட்டு இருந்திருப்பேன். இன்சென்ட் ஏய்
மார்க் படிக்கிறவங்களுக்கு வந்து மார்க் போச்சுன்னு கவலைடா, மத்தவங்களுக்கு எல்லாம் நாங்க பாஸ் ஆயிட்டோன்றதே பெரிய விஷயம்டா. இன்சென்டிவ். ஓகேவா? த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்ஸ் ஆஃப் ஆங்குலர் பைசெக்டர். ஆங்குலர் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பார்த்தோமா, அது சர்க்கம்சென்டர் கொடுத்துச்சா? இன்சென்டர் கான்கரன்ஸ் ஆஃப் ஆங்குலர் பைசெக்டர். அப்ப ஆங்குலர் பைசெக்டர்னா என்ன? இந்த ஆங்கிள் 30 டிகிரி ஆங்கிள பாதியா ஆங்கிள பாதியா பிரிக்கிறது ஆங்குலர் பைசெக்டர். டிரா ஆங்குலர் பைசெக்டர் ஃப்ரம் த வெர்டிசஸ். பாதி, இதுல பாதி, இதுல பாதி, இதுல பாதி, இதுல பாதி. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் இன்சென்டர்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பாயிண்ட் ஓகேவா, ரைட்? Now the point of intersection of the angular bisector is called the incenter. அதாவது இத சென்டரா வச்சுட்டு ஒரு இதோட வந்து வச்சோம்னா உள்ளுக்குள்ள சர்க்கிள் வரும். இந்த எட்ஜ் எல்லாம் அந்த ஒவ்வொரு இதுலயும் டச் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். அதுதான் இன்சென்டர். சர்க்கம்சென்டர்ல என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, இதை இப்படியே நீ எக்ஸ்டெண்ட் பண்றனா எங்க மீட் ஆகுது அந்த பாயிண்ட் ரேடியஸா வச்சுட்டு நீ வந்து போட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓகேவா, ரைட்? அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்சென்டர். Incenter is equidistant from all the sides. Incenter is equidistant from all the sides of the triangle. எல்லா சைடோட சைட்ல இருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சு போட்டுட்டு ஒரு ட்ரையாங்கிள் அதை டச் பண்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரையணும்னு வச்சுக்கோயே, அதுதான் இன்சென்டர். அப்ப இந்த இன்சென்டரோட பேஸை வச்சு என்ன பண்ணலாம்? டான்ஜென்ட் தியரம் சொல்லலாம். ஒரு பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு 2 டான்ஜென்ட் வரும், அது ரெண்டுத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து 2 ஆட்டோமேட்டிக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இன்சென்டர் இஸ் நத்திங் பட் சென்டர் ஆஃப் தி இன்சர்க்கிள். The biggest circle that can be drawn inside the triangle is called the incircle. ஒரு ட்ரையாங்கிள் இதோட ஆங்குலர் பைசெக்டர் போடுற ஆங்குலர் பைசெக்டர் எப்படி வரையணும்? காம்பஸ் வச்சு காம்பஸ் எடுத்து ஒரு குட்டி ஆங்கிள் எடுத்துட்டு ஒரு லைன் எடுத்துட்டு இங்க ஒரு ஆர்க்கு, இங்க ஒரு ஆர்க்கு, அதே லென்த்ல இங்க இருந்து வச்சுட்டு இங்க ஒரு ஆர்க்கு, இங்க ஒரு ஆர்க்கு, இத ஜாயின் பண்ணோம்னா எனக்கு வந்து ஓகேவா, ரைட்? அடுத்து இதே மாதிரி இங்க ஒண்ணு போடணும். ஓகேவா? இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க், சேம் ஆங்கிள்னு இல்ல, சேம் டிஸ்டன்ஸ் இல்ல, எனி டிஸ்டன்ஸ், அதே டிஸ்டன்ஸ் வச்சு இங்க ஒண்ணு, இங்க இருந்து இங்க ஒண்ணு, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா, ரைட்? இன்சென்டர். இதுதான் இன்சென்டர். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ்க்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். சர்க்கம்சென்டர் வந்து இந்த எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும். இன்சென்டர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சர்க்கிள் வரும். இதெல்லாம் ஏன் படிக்கிறோன்ற ஒரு கொஸ்டின் வேற வரும்ல. எவ்ரிதிங் ஹஸ் a பேட்டர்ன். அந்த பேட்டர்னை கரெக்டா அனலைஸ் பண்றவன் தான் ஃபியூச்சர்ல செம்மையா வந்து சம்பாதிப்பான். இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஹீரோ அதிகமா சம்பாதிக்கிறான், ஒரு ஒரு அனிமேட்டர் அதிகமா சம்பாதிக்கிறான், யூடியூபர் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஆக்சுவலா அப்படிலாம் இல்லை. ஓகேவா, ரைட்? இவங்கெல்லாம் இப்போ ஒரு மந்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 ரூபாய் யூடியூபர் ஒருத்தர் சம்பாதிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவன் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து 10 மணி நேரம் அதுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? கண்டென்ட் யோசிக்கணும், பார்க்க வைக்கணும். 2 வாட்டி நம்மளோட கண்டென்ட் மொக்கையா இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் கம்மி ஆயிடுவாங்க, வீக் ஆயிடும். எப்ப பார்த்தாலும் அதே எண்ணத்துல இருக்கணும். அப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு அவன் டெய்லியுமே ஏதாவது போட்டுக்கினே இருக்கணும். டெய்லி அதுக்காக அவன் பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு வந்து ஃபாலோவர்ஸ்ல கம்மியாவாங்க. ஃபாலோவர்ஸ் கம்மியானாங்கன்னா, வியூஸ் கம்மியாகுதுன்னா அவனுக்கு சம்பளம் கம்மியாகும். இப்போ ஒரு சேனல் இருக்கு, அவன் சேனல்ல பயங்கரமா பண்றாங்க அப்படிம்பாங்க. அவன் சேனல் ஒருத்த வச்சுட்டு பெருசா இருக்கான்னா அதுக்குன்னு ஒரு ஆபீஸ் வச்சிருப்பான், அதுக்கே ஒரு பெரிய செலவாகும். அப்ப ஆவரேஜ் அவங்களும் வந்து ஒரு 40,000 50,000 ரூபாய்க்குள்ளதான் சம்பாதிப்பாங்க. பாக்குறதுக்கு ஓகே, பப்ளிசிட்டி, செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவே வந்து இப்போ ஒரு டாக்டர் எடுத்துக்கோ, டாக்டர் ஆயிட்டாங்க ஒருத்தவங்க,
ஒரு ஆபரேஷன் பண்றாங்க, ஓகேவா? அவங்களோட சேலரி என்ன? ஒரு மணி நேரத்துக்கு 40,000 ரூபாய், 50,000 ரூபாய் மினிமம். 1 hour. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஆபரேஷன் பண்ணுவாருப்பா. அவர் வந்து சீனியர் டாக்டர். மத்தவங்க எல்லாம் கூட இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் 20,000 ரூபாய் அது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு கூட ஹெல்ப் பண்றவங்க, சப்போர்ட் பண்றவங்களுக்கு அவர் தான் கைட் பண்றவரு. இவருக்கு வந்து மொத்தமா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் காஸ்ட் அப்படின்னு பாருங்க. அதுல இவருக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய். அப்புறம் கூட இருக்க 3 ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு 50,000, 50,000, 50,000. அப்புறம் மருந்து. ஆஹ் ஒரு ஆபரேஷன் ஒரு நாளைக்கு 4-5 ஆபரேஷன் பண்ணுவாரு. ஒரு நாளைக்கு. புரியுதா? இப்போ நம்ம நினைச்சுக்கிறோம் இங்க இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இங்க. ஆமா. ஆஹ் நீ வேணா போயிட்டு பாரு, ஓகேவா? ஒரு இடத்துல ஆபரேஷன் இல்லைன்னா இன்னொரு இடத்துல அவரை கூப்பிட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கோம். அவர் பாட்டுக்கு அசால்ட்டா வருவாரு, வந்துட்டு எல்லாத்தையும் கைட் பண்ணுவாரு, அசால்ட்டா தூக்கி போயிட்டே இருப்பாரு. ஓகேவா? ரைட். என்னப்பா? ஃபெயிலு, அவ்வளவுதான். எதா இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு எதா இருந்தாலும் அதெல்லாம் ஆபரேஷன், நீ வந்து சின்ன மைனர் ஆபரேஷன் பண்ணனா கூட எதா இருந்தாலும் வந்து நாங்க பொறுப்பு அப்படின்ட்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டு தானே போடுறாங்க. சரி, இப்ப இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க இதுலயே? இப்போ நான் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொன்னால ரெகுலரா அப்படின்ட்டு, ஒரு மனுஷன் டெய்லியும் $1000 செலவு பண்றான். $1000 செலவு பண்றான். இன் இன் பர்ச்சேஸ் இருக்குல்ல. இப்போ ஃப்ரீ ஃபயர் ஆடுறன்னு வச்சுக்கே, அதுல வந்து அந்த ப்ரோஸ்லாம் இருப்பாங்கல்ல, அசால்ட்டா $500, $1000 செலவு பண்றாங்க. $1000 செலவு பண்றாங்கன்னா நம்ம அமௌண்ட்ல வந்து 85,000 ரூபாய். அம்மா அது வாங்கி போகுது. 86 தான்டா. 86. ஏய், $1000 எப்படா வந்து 1 lakh வரும்? 100 தான் வந்து 1 lakh போகும்டா. ஓகே, 86 to 90 வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இப்ப ஆஸ்திரேலியன் டாலருக்கு $150, நம்மளுக்கு 10,000 ரூபாய். நம்மளுக்கு 10,000 ரூபாய், அவங்களுக்கு $150 தான். என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எனக்கு ஒழுங்கு மரியாதையா ஷூ வாங்கிட்டு வரேன். ஏய், $20,000 வரும், $200. நீ அங்கதான் வந்து டெய்லி வந்து $100 வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, நீ தான் ஒழுங்கு சாப்பிட மாட்டேங்கிறல்ல. $20, $30 தானே செலவு பண்ற, எனக்கு 2 நாள் சேவ் பண்ணி எனக்கு வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு ஷூ வாங்கிட்டு வா, அங்கே ஆஸ்திரேலியால இருந்து ஷூ வேணும். அப்ப அங்க காஸ்ட் மதிப்புலாம் மாறுதா? இப்ப இந்த டாக்டர் வந்து இங்க இந்தியன் டாக்டர்ல வா இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோமா? ரைட். இப்ப அதுவே ஃபாரின்ல இது மாதிரி 5 மடங்கு 6 மடங்கு சம்பாதிக்கும். அவங்க அவங்களுக்கு இங்க இருந்து 2 மெய்டை கூட்டு போயிட்டு அவங்க வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து தேவையான பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு நீ 30,000 கொடுத்தா போதும்ல. நம்ம அமௌண்ட்டுக்கு 30,000. ஓகே, 30,000, 50,000 கொடுத்தோம்னா அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, ஃபேமிலிக்கு அனுப்பிச்சு. அசால்ட்டா வந்து எப்படி வந்து அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸ் அதிகம் அப்படின்னா, நீங்க வந்து நீங்க வந்துட்டு நீ ஒரு இப்ப நம்ம வீட்டுல இருக்கே, நீ சாப்பிடுவ வெளில போயிட்டு பானிபூரி, ஓகே $20 சாப்பிடுவேன், ஓகேவா? அதுவே அங்க போயிட்டேன்னா $20, $20 கொடுத்து சாப்பிடணுமா? ஆள் ஆளுக்கு அவங்களே சாப்பாடு வச்சுட்டு ஓகேவா? காப்பியே மினிமம் வந்து காஸ்ட் $10, $15 அப்படின்ட்டு வந்து போயிடும். ஓகேவா? ரைட். அப்ப இந்த மாதிரி ஆனா அங்கேயும் நம்மளுக்கு ஐயோ இதை வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா, அங்க இருக்கிறவன் அதை செலவு பண்றான், அங்க போய் உக்காடுறான், சாப்பிடுறான், அசால்ட்டா $100, $200 செலவு பண்றான். நம்ம பண்ண மாட்டோம். நம்ம பண்ண மாட்டோம். நீ சம்பாரிச்சா நீ பண்ணுவ. ஓகே, நீ சம்பாரிச்சனா நீ பண்ணுவ. ஓகேவா? ரைட். ஓகே. அப்ப பாத்துக்கோங்க, எல்லா கான்செப்டும் நாலேஜ் தான். ஃபியூச்சர் இஸ் நாலேஜ்.
நீ என்ன படிக்கிறன்னு மட்டும் இல்ல, உன்னோட நாலேஜ எவ்வளவு வேகமா அனலைஸ் பண்ற, எவ்வளவு வேகமா இருக்க, அதுதான் வந்து ஃபியூச்சர். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா, உன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா, அதுதான் ஃபியூச்சர். ஓகேவா ரைட்? அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்சென்டர், இன்சென்டர்னா ஓகேவா என்னன்னு வந்து தெரிஞ்சிருச்சா? அப்ப இன்சென்டர் மூலியமா என்ன பண்ணலாம், இன்சர்க்கிள் வரையலாம். ஓகேவா? இன்சென்டர். நெக்ஸ்ட் இன்சென்டர் ஃபார்முலா. ax1 plus bx2 plus cx3 divided by a plus b plus c. abcன்றது என்னன்னா length of the sides of the triangle தான். Right? இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு மைண்ட்ல வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுல அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி ஹையர் வெர்ஷன்ஸ் நம்ம போக ஆரம்பிக்கிறோம். இது போக ஆரம்பிக்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன் நெக்ஸ்ட் சாப்டர். ஆனா வந்து பார்த்தோன்னா அதுலயே எக்கச்சக்கமா ட்ரிக்னாமெட்ரிஸ் வருது, எக்கச்சக்கமா அல்ஜிப்ராஸ் வருது, பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வருது. அதனால முதல்ல அல்ஜிப்ரா போயிட்டு, அல்ஜிப்ரால இப்ப நீங்க குவாட்ராட்டிக் கியூபிக்லாம் லைட்டா பார்த்துருக்கீங்களா? அதோட அட்வான்ஸ் குவார்டிக் எப்படி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும், என்ன பண்ணணும், அதுல இருக்க காம்பினேஷன்ஸ் என்ன, எப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வரும், இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இதுல அல்ஜிப்ரா அது மாதிரி எல்லாமே டிராவல் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நம்மளோட டார்கெட் புக். இதெல்லாம் நம்மளோட டார்கெட். சரி, குரூப்ல பார்த்தோம்னா சும்மா ஒரு 10 கொஸ்டின் ஜாலியா ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி 10 கொஸ்டின் வந்து போட்டிருக்கேன் எம்சிக்யூ. இங்க உங்களுக்கு பிரேக் விட்டல, பிரேக் விட்டதுல சரி எதாவது எடுக்கலாம் எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படி நல்லா இருக்குதா அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். சரி 10 கொஸ்டின் போடுவோம் அப்படின்ட்டு போட்டு விட்டுக்கிறேன். இல்லப்பா அது டெஸ்ட் உங்களுக்கு. டிவில போட்டுட்டுமா? தெரியலன்னா உன்னோட பிரச்சனைடா போட்டா. சரி அப்ப இங்க பாருங்க, எங்க பாத்துங்க, எல்லாருக்கும் சேர்த்தே வந்து நம்ம போட்டுருவோம். ஒவ்வொரு கொஸ்டினாவே வந்து காமிச்சிருவோம். ஆன்சர் மட்டும் எழுதிட்டு வாங்க. இதே பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஏ போட்டு இது மாதிரி ஆன்சர் எழுதுங்க, வேற வந்து போடாது. டைம் அப். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 மைனஸ் அப்புறம் என்ன வந்து பண்ணிட்டு இருந்தேன், தேவையில்லாத கேள்வி கேட்கறது என்ன? அண்ணா நான் இதுக்கு வந்து போட்டுமா, அண்ணா இதுக்கு நான் போடட்டுமா அப்படின்ட்டு 5 நாள் முன்னாடி போட்ட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து இன்னும் தெரியாதுன்ற. நெக்ஸ்ட் ஆன்சர் எழுதுங்க. டைம் அப். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். டைம் அப்.
5,1 2, y 5,1 அதோட டிஸ்டன்ஸ் வந்து 5 யூனிட்ஸ். அப்போ y யோட வேல்யூ என்ன? மியூசிக்ல கூட போடாது. இல்ல ரெக்கார்டிங்ல மியூசிக்ல வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. நெக்ஸ்ட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆமா மியூசிக்ல வர அப்ப அந்த கொஸ்டின் போட்டுட்டு நான் மியூசிக் போடலான்னு இருக்கிறேன். ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போ டக்குன்ட்டு அப்படியே போட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாட்டு வேற. ஆன்சர் இல்லைன்னா நம்ம வந்து இந்த பாட்டு போடுவோம். ஆமா நான் நம்ம பேர் சொல்லிட்டோம். ஒரு மனப்பக்கம் தானே வாடி நம்ம வட பக்கம். ஓகே வந்துட்டீங்களா? பேச்சா நீங்க சவுண்ட் டைம் ஆஃப். ஒரு ஆன்சர் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்
A comma B minus A comma minus C. என்ன ஒரு மனப்பத்தாரே வாடி நம்ம 5.7 எந்த பாயிண்ட் கூட இதோட 1,2 டிஸ்டன்ஸ் வந்து 5 minutes வரும். Okay, time up. Yes, sir. புந்தைத்தாரே நான் கோட்டை எழுதித்தாரே போறது போல கல்வி கொடுப்பு பக்கம் ஆடி யார கால் பண்றாங்க நெக்ஸ்ட் என்னது இந்த மாதிரி ஆட்கள் அப்படி படத்துல காட்டுறது ஆன்சர் பாப்போமா எல்லாமே தப்பு வருதுன்னா நீ முட்டாள்தனமா ஆன்சர் பண்ணிருக்கலாம். 10ல வந்து உனக்கு ப்ராபிலிட்டி பார்த்தா கூட 1:4 ஒரு ஆன்சர் வந்து கரெக்டா வரணும். இது ஆன்சர் வந்து 5. ஓகேவா? ஆன்சர் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஆன்சர் இதுக்கு ஆன்சர் எவ்வளோ? 5 squared plus 12 squared. ஓகேவா? ரைட். 10 போடக்கூடாது. ஓகேவா? ரைட். பக்கத்துல இருக்க ஆன்சர் 13. ஓகேவா? 5 squared 25 plus 144 169. இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பித்தாகரன் ட்ரிப்ளெட் இதெல்லாம் தெரியணும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒண்ணு ஆரிஜினோட டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம். ரூட் ஆஃப் x squared plus y squared பார்த்தோம். ஆன்சர் 13. ஓகே, இதுக்கு ஏன்பா -3
டிஸ்டன்ஸ் கேட்கல அவங்க, ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. -3 or 5, -3 or 5. ஏ ஏ சரிங்க பாரு. 2 - 3 இருக்குல்ல, 2 - 5 3 ஸ்கொயர். ஓகேவா? இன்னொன்னு என்ன, y - 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அந்த 3 ஈக்குவல் டு என்ன, 5 இருக்கணும். அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போடுறப்ப 25 மாறுது. அந்த 3 இந்த சைட் போதா, 3 ஸ்கொயர்டு 25 - 3 3 ஸ்கொயர். 25 - 9 வந்து 16. ஓகேவா? 16 வந்துச்சு. அப்போ ஸ்கொயர் ரூட் வந்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ y - 1 ஈக்குவல் டு +4, y - 1 ஈக்குவல் டு -4. ரெண்டு இருக்கு. அந்த -1 இந்த சைட் போச்சுன்னா +1 மாறிடும். -4 +1 -3. ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சா கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவோம். போடணுமா? போட்டுடுவோம். இங்க பாரு, ஆன்சர் பண்றோம் அப்படின்னா ஃபார்முலா படி x1 - x2 இல்லைன்னா x2 - x1, 5 - 2 ஹோல் ஸ்கொயர் 9 plus y - 1 ஹோல் ஸ்கொயர், y - 1 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஈக்குவல் டு என்ன, அந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்றதுக்கா 5 ஸ்கொயர் 25. இந்த 9 இந்த சைட் போச்சுன்னா வெளியில ஓவராலா ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்க 5 இருக்கு. அந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்றதுக்காக 5 ஸ்கொயர் 25. ஆல்ரெடி ஒரு சம் பார்த்தோம் அது மாதிரி. இப்ப இந்த 9 இந்த சைட் போச்சுன்னா 25 - 9 16. அப்ப y - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன, 16. ஸ்கொயர் ரூட் எடுத்தனா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து +or -4. அப்ப y - 1 ஈக்குவல் டு 4. இந்த சைட் போச்சுன்னா ஓகேவா 5. ஒரே ஒரு 5 தானே இருக்கு. ஒன்னு கண்டுபிடிச்சோன்னே நீ ஆன்சர் போட்டு, இல்ல y - 1 ஈக்குவல் டு -4 இன்னொன்னு. ஓகேவா? புரிஞ்சதா ஏன் வந்துச்சுன்ட்டு? டிஸ்டன்ஸ். ஓகே, இப்ப பாரு, இது 1 + 1 + அத 4 -(-1) +1 மாறுது 5 ஸ்கொயர். இது 5 + 1 6 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர். ஓகேவா? ரைட், 5 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் ஓகேவா? ரைட், √61. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டினும் வந்து இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த 100. அப்ப அந்த உங்களுக்கு நான் 25 மார்க்ஸ் வந்து கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஆரிஜின்ல இருந்து எல்லாம் போடுங்க, டிஸ்டன்ஸ் போடுங்க நான் கேட்டுட்டே இருந்தேனா, அதுல அப்ப 0 பாக்குறப்ப டக்கு நீ முதல்ல அதை போட்டு பார்க்கணும். அதுலயே ஆன்சர் வந்துச்சா டிக் பண்ணிட்டு போயிடணும். 6 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் 36 + 64. இது பித்தாரியன் ட்ரிப்ளெட்ல சொன்னோம். 6 8 10. அதுல பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம ட்ரிக் பண்ணிக்கலாம். 2 3 5 2 மல்டிப்ளை பண்ணா 6. ஓகேவா? 8. ஓகேவா? 2 3 5 தானே, 3 4 5 3 4 5 அது மல்டிப்ளை பண்ணனா உனக்கு வந்து வரும். பித்தாரியன் ட்ரிப்ளெட் பத்தி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரெகுலரா நான் சொல்லிட்டே இருந்தேன். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்பதான் டக்குன்னு இந்த ட்ரிக்னாமெட்ரில இருந்து எல்லாத்தையும் போட முடியும். ட்ரிக்னாமெட்ரில ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. அந்த சம்மு வந்து அசால்ட்டா வந்து டக்குன்னு 6 ரேஷியோஸ் அப்படின்னு கேட்பாங்க. 6 ரேஷியோஸ் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ½ மார்க் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் சம்மு, ரொம்ப நேரம் போடுவாங்க. ஓகேவா? ரைட், 0,0 and 6,8 B தான் ஆன்சர். அடுத்து இதுவும் அதே மாதிரி சம்தால. அப்ப என்ன சொல்லலாம், x - 2 ஹோல் ஸ்கொயர் 7 - 3 வந்து 4 ஸ்கொயரா, அந்த 4 ஸ்கொயர் 16 இந்த சைட் போச்சுன்னா 25 - 16 9. அப்போ x - 2 ஈக்குவல் டு +or -3.
இதுக்கு முன்னாடி வந்துச்சுல அதே மாதிரிதான்ப்பா. எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 7 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் 16. அந்த 16 வந்து இந்த சைட் 25 மைனஸ் 16 ஆச்சுன்னா 9. அப்ப எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு பிளஸ் 3 போட்டோம்னா 5. எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் 3 போட்டோம்னா -1. இந்த -2 இந்த சைட் போச்சுன்னா +2 மாறிடும். -1. அப்ப ஆன்சர் 5 ஒன்னு கண்டுபிடிக்கிறப்ப நீ ஆன்சர் போட்டணும். A. Answer is A. Answer first one இல்ல இல்ல B answer. B answer கரெக்டா போட்டியா? இந்த பாருப்பா, A plus A 2A square 2B square 2B whole square. அப்ப 4A square 4B square வரும். 4 காமன் எடுத்துட்டு 2 வெளில எடுத்துடலாம். அப்போ 2 into root of A square plus B square. ஓகேவா? Which point is 5 units away from 1, 2? 4, 6. ஓகேவா? Right? 4, 6 தான் right answer. இந்த சமய ரூட் 13 C வந்து ஆன்சர். root 2 square 2 root 2 minus root 2 root 2 வருமா? root 2 square 2. அப்புறம் 3 போடு என்ன வருதுன்னு பாரு. 2 root 2 minus root 2 that is 1 root 2. root 2 காமன் எடுத்தனா 2 minus 1 வெறும் root 2 மட்டும் வரும். ஓகே, இது இந்த வாட்டி 10th கேட்டதுல இந்த இடத்துலதான் நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. இந்த 2 root 2 minus root 2 இருக்கு. ஓகேவா? இது ஏபில கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு ஏபில கேட்டிருந்தாங்க. இப்போ root 2 காமன் எடுத்தனா 2 minus 1 root 2 வரும். அப்ப வெறும் root 2 மட்டும் தான். 1 root 2 வெறும் root 2 மட்டும் தான் வரும். இங்க 3 root 3 minus root 3 3 root 3 minus root 3. அப்ப root 3 காமன் எடுத்தோம்னா 3 minus 1 வந்து 2. இதுக்கு ஸ்கொயர் போடும். அப்ப இங்க root 2 மட்டும் தான் வந்துச்சா? root 2 ஓட ஸ்கொயர் 2 plus 2 root 3 ஓட ஸ்கொயர் 4 into 3 12 12 plus 1 sorry 12 plus 2 14. இது 2 root 3 வருதா? ஓகே, இது 2 root 3 தானே? ஓகே, root 2 ஓட ஸ்கொயர் வந்து 2 plus 2 into root 3 4 into 3 root 14 வரணுமே. சரி, ஆன்சர் வந்து இதுக்கு root 14. யாருக்கும் மார்க் எதுக்கு மார்க் போடணும் உனக்கு? ஆன்சர் வந்து நோ ஆன்சர்னு ஒரு சாய்ஸும் இருக்கும் உனக்கு. அதனால வந்து அதுவும் உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். என்ன ஸ்கூல் டெஸ்டா இல்ல இது? உனக்கு வந்து இதுக்கு வந்து நான் போட்டேன் நீ சொல்லணும். இல்லைன்னா எனக்கு root 14 தான் வந்துச்சு ஆன்சர்னு நீ சொல்லணும். அதை விட்டு வந்து எதுக்கு வேணா போட்டாலும் ஆன்சர் வரும் கேட்க கூடாது. எனக்கு ஏன் வந்துச்சுன்னு தான் தெரியணும் உனக்கு. அப்படி ஏமாத்தல எல்லாம் பார்க்க கூடாது.
பாட்டை போட்டு விட்டு ஹெட்போன் போட்டுட்டு அது குச்சை எடுத்து வெளில வெளில விழுத்துரும் பாருங்க. அடிக்கடி மறந்துடுது நீ. ஓகே 10th கொஸ்டின் ஏ. சரி, அப்ப இங்கேயும் வந்து என்ன பண்ணும், எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அப்ப இங்க பாரு, எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது வந்து என்ன, 2 மைனஸ் 4 வந்து 2-ஆ, 2 ஸ்கொயர் வந்து 4. இந்த சைடு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போடுறப்ப 13 ஆயிடும். 13 மைனஸ் 4 வரும், அப்ப 9 ஆயிடுமா? அப்ப எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3. அப்ப இந்த மைனஸ் 3 போச்சுன்னா என்ன ஆகும்? ஓகேவா? ஆன்சர் 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 வந்து 6,0,6. பி ஆன்சர், பி பி தான் ஆன்சர். இது யார் யாரு எவ்வளவு மார்க்? அபி நோட் பண்ணி எல்லாரும் ஒரு மார்க்கும். 6 கரெக்டா? 9th கொஸ்டின் இல்ல, நீங்க ரூட் 14 தான் ஆன்சர் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து மார்க் கொடுத்துருப்பேன். தப்புதான். 6 கரெக்டாடா உனக்கு? பாரா, 24ல 8 போச்சுன்னா 16 மார்க்ஸ். நம்புற மாதிரி ஓகே, ஒரு ஐடியா வந்துச்சுல்ல. இங்க பாருங்க, நீங்க படிப்பை வந்து நீங்க படிக்கிறத போதும் கவனி. படிப்பை நீங்க சரியா எடுத்துக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எவ்ரிதிங் வரும். ஓகே ரைட்? நீங்க ஏதோ பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நிறைய பேரு இங்க ஒர்க் பண்ற இந்த 3 hours முடிஞ்சிருது. இந்த 2.5 hours, கிட்டத்தட்ட 2.5 hours முடிஞ்சிருது உங்களோட ஒர்க். ஆக்சுவலா அது மாதிரி நினைக்கவே கூடாது. நீ போறப்பெல்லாம் உனக்கு ஒரு கொஸ்டினோ ஒரு ஒர்க்கோ அது மாதிரி சைக்கிள்ல போறப்போ அதை யோசிக்கணும். நம்ம ரிவிஷன் பண்ணணும், 2-3 கொஸ்டின் உருவாக்கணும். இது மாதிரி நிறைய விஷயம் நீ பண்ணணும். ஓகேவா? அப்பதான் வந்து நடக்கும். உட்காந்த இடத்துல நீ வந்து ஒரு 4 கொஸ்டின் போட்டோம்னா அது பெரிய விஷயம் மாதிரியும் அது மாதிரி நீ எடுத்துக்கவே கூடாது. இதை சும்மா வந்து DeepSeek கரெக்டா இருக்கா இல்ல ChatGPT கரெக்டா இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து 10 questions ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, 10 questions அப்படின்னு கொடுத்தேன். கொஸ்டின் வந்துச்சு. எல்லா இடத்துலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தப்பு வந்து இருக்கதான் செய்யுது. இப்ப அந்த ரூட் 13 இருக்குல்ல, அது தப்பு வந்துச்சா? இதுல வந்து ஆக்சுவலா ஆன்சர் வந்து 1 or 5 போட்டுக்குது. ஓகே, ஆக்சுவலா ஆன்சர் வந்து 0 or 6 தான் ஆன்சர். ஓகேவா ரைட்? அப்ப இது எல்லாமே வந்து மாறி மாறி ஒரு சிலது தப்பு வரும், ஒரு சிலது வந்து ரைட் வரும். ஓகேவா ரைட்? ஆனா கொஸ்டின் நல்லா இருக்கு, யோசிக்கிற மாதிரி இருக்கு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவா இருந்தா டிஸ்டன்ஸ்லயே உங்களை வந்து மண்டையிலே கொட்டுற மாதிரியே ஒரு இது வந்து வருது. அப்போ ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ற விதம், மைண்ட்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்றன்றது இம்பார்ட்டன்ட். டேட்டா சயின்டிஸ்ட், ஓகே, டேட்டா சயின்ஸ் அப்படின்னாங்க. அடுத்து வந்து டேட்டா சயின்டிஸ்ட். நாங்க டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கிற டேட்டா வச்சு எப்படி வந்து ஒர்க் பண்ணுவோம். அடுத்து டேட்டா அனலைசிஸ் இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட்ல டேட்டா லேர்னிங் வரும். இந்த டேட்டா வச்சு நீ என்னெல்லாம் புதுசா லேர்ன் பண்ணலாம், எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது வரப்போகுது. நெக்ஸ்ட் 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 உன்னோட தேவை என்னன்னா உன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு உன்னோட பிரெயினை வந்து ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கும். ஆக்டிவா வைக்கிறதுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒர்க்கிங். சிம்பிள் கேப், ஒரு பிரீத்க்குள்ள டக் டக்குன்னு ஆன்சர் பண்ற அந்த விதம். இப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் 2 அப்படின்னு கொண்டு வந்துட்டு 13 மைனஸ் 4 அப்படின்னு டைரக்டா மைண்ட்ல வச்சுட்டு ஓகே 9. அப்ப எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 3 போட்டோம்னா 6 வரும். ஒரு 6 இருக்கு ஆன்சர் மைண்ட்லயே.
அப்படியே டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். அப்ப உங்களோட ஐடியா என்ன வரணும் அப்படின்றது இப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். Right? சரியா? எதுல கரெக்டா வருது ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். அதை பார்த்தோன்னா ஓகேவாயிடும். ஆல்ரைட் கைஸ்.